வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளக்க பதிவை பத்தி பார்க்க போறோம். இன்றைய காலகட்டத்துல குழந்தைங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. சில நேரங்கள்ல நம்ம குழந்தைங்க வெளியே சொல்ல முடியாத வலிகளை மனசுக்குள்ளேயே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அத வார்த்தைகளா சொல்ல தெரியாம அவங்களோட செயல்கள் மூலமா நமக்கு உணர்த்துவாங்க. அந்த மாதிரி எச்சரிக்கை அறிகுறிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு பெற்றோரா உங்களுக்கு ரொம்பவே அவசியம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். எல்லார் கூடயும் நல்லா சிரிச்சு பேசி எப்பவுமே ஆக்டிவா விளையாடிட்டு இருக்கிற உங்க குழந்தை திடீர்னு ஒரு நாள் அமைதியாகிடுறாங்க, இல்லைன்னா ஒரு சிலரை பார்த்தாலே பயந்து நடுங்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. குழந்தைங்கன்னா வளர வளர இப்படிதான் மாறுவாங்கன்னு இதை சாதாரணமாக கடந்து போகவே கூடாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயமோ இல்ல ஒரு கசப்பான அனுபவமோ கண்டிப்பா மறைஞ்சிருக்கலாம். பெற்றோர் யாரும் எதற்கும் பதற்றப்பட வேண்டாம். அந்த 10 முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகளை ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி 4 தெளிவான பிரிவுகளா பிரிச்சு நாம பார்க்க போறோம். அன்றாட நடவடிக்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள், மற்றவர்கள் மீதான திடீர் பயம், மறைந்திருக்கும் உள் மன உளைச்சல் மற்றும் விழிப்புணர்வு என்னும் கேடயமாக மாறுதல். இதுல முதல் பிரிவு அன்றாட நடவடிக்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள். அதாவது குழந்தைகளோட ரெகுலர் ரொட்டீன்ல தெரியிற சின்ன சின்ன மாற்றங்கள். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே படிப்புல ரொம்ப ஆர்வமா இருக்கிற குழந்தை திடீர்னு படிக்கவே மாட்டேங்குது, மார்க்ஸ் எல்லாம் குறையுதுன்னா அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறத நிறுத்திட்டு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது, இல்லனா காரணமே இல்லாம திடீர்னு அதிகமா கோவப்படுறது, சட்டுன்னு சுத்தமா அமைதியாகிறது, இதெல்லாம் குழந்தை உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவான அறிகுறிகள். வழக்கமா எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு வந்த டியூஷன் கிளாஸ், பக்கத்துல இருக்கிற கடை, இல்ல நெருங்கிய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக திடீர்னு ஒரு குழந்தை ரொம்ப அடம் பிடிச்சு மறுக்கறாங்கன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு சாதாரண இடத்துக்கு போக கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி உறுதியா ஒரு காரணம் இருக்குங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது பிரிவு மற்றவர்கள் மீதான திடீர் பயம். அதாவது சில ஆட்களை பாக்குறதையும் அவங்க தொடுறதையும் தவிர்க்கிறது. இது நமக்கு ரொம்ப தெளிவா எதை உணர்த்துதுன்னா, யாராவது தொட்டா குழந்தை பதறி போய் விலகுறதோ, இல்ல நெருங்கிய சொந்தக்காரங்களை பார்த்தோன்னே திடீர்னு அழத் தொடங்குறதோ சும்மா அடம் பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ஏதோ கோபத்துல இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஆழமான பயத்தோட வெளிப்பாடு. நான் அந்த அங்கிள் வீட்டுக்கு போமாட்டேன், இல்லனா அவர் கூட பேச எனக்கு விருப்பம் இல்ல இப்படின்னு ஒரு குழந்தை சொல்லும்போது அதை ஒருபோதும் விளையாட்டுக்காக சொல்றாங்கன்னு அலட்சியப்படுத்தாதீங்க. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற வலியையும் பயத்தையும் கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி குழந்தை இப்படி நேருக்கு நேரா சொல்லும்போது ஒரு பெற்றோரா நீங்க அவங்களோட இந்த சின்ன குரலுக்கு கட்டாயம் செவிசாய்க்கணும். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா? இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல குழந்தைய ஒருபோதும் கட்டாயப்படுத்தவோ திட்டவோ கூடாது. வலுக்கட்டாயமா அந்த நபர்கிட்டயோ இல்ல அந்த இடத்துக்கோ குழந்தைய அனுப்புறது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு பதிலா அவங்க உணர்வுகளை மதிச்சு, ஏன் அப்படி தோணுது உனக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப அமைதியாவும் அன்பாவும் கேளுங்க. இப்ப மூன்றாவது பிரிவு மறைந்திருக்கும் உள்மன உளைச்சல். கண்ணுக்கு தெரியாத அவங்களோட உணர்ச்சி போராட்டம். பகல்ல நடக்கிற அந்த கசப்பான அனுபவங்களோ மன அழுத்தமோ அதோட முடிஞ்சு போறதில்ல. அது அவங்களோட தூக்கத்தையும் ரொம்பவே பாதிக்கும். ராத்திரியில அடிக்கடி பயந்து எந்திரிக்கிறது, கெட்ட கனவு கண்டு அலறது, இல்ல தூங்குனா அந்த பயம் மறுபடியும் வந்துடுமோன்னு நினைச்சு தூங்குறதுக்கே முழுமையா மறுக்கிறது, இதெல்லாம் குழந்தை கடுமையான மன உளைச்சல்ல சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மிக முக்கிய குறியீடுகள். நான் நல்ல குழந்தையே இல்ல, என்னை யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு உங்க குழந்தை எப்பவாச்சும் சொல்லி கேட்டிருக்கீங்களா? இது நிஜமாவே மனச ரொம்ப உலுக்குற ஒரு விஷயம். ஒரு குழந்தை தாம் மேலேயே தப்பு இருக்குமோன்னு சந்தேகிக்க தொடங்குதுன்னா அவங்களோட தன்னம்பிக்கை முற்றிலுமா சிதைக்கப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான ஆனா அதே சமயம் ரொம்ப சீரியஸான விஷயம் என்னன்னா, ஒரு தவறான அனுபவமோ இல்ல தொடர்ச்சியான ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு குழந்தைக்கு ஏற்படும்போது அது நேரடியா அவங்களோட அடையாளத்தையே தாக்குது. அந்த குழந்தை தனக்கு தானே பாதுகாப்பற்றதா உணர ஆரம்பிச்சிடுறாங்க, தன்ல ஒரு நல்ல குழந்தையே இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பெரிய பாதிப்புல இருந்து அந்த சின்ன மனசை மீட்க 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் அளவற்ற அன்பு, அசைக்க முடியாத பாதுகாப்பு மற்றும் ஆழமான நம்பிக்கை. இந்த 3ஐயும் நீங்க மறுபடியும் அந்த குழந்தைக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்து உங்ககிட்ட ஓப்பனா பேச முடியும். 4வது மற்றும் இறுதி பிரிவு விழிப்புணர்வு என்னும் கேடயகமாக மாறுதல். அதாவது சும்மா கவலைப்படுற பார்வையாளரா மட்டும் இல்லாம நம்ம ஒரு ஆக்டிவான பாதுகாவலரா மாறணும். நான் மறுபடியும் ஒரு தடவை அழுத்தமா பதிவு செய்றேன். நாம இதுவழி பார்த்த அறிகுறிகளை
குழந்தை சாதாரணமா அடம் பிடிக்கிறாங்கன்னும் இல்ல முருண்டு பிடிக்கிறாங்கன்னும் தப்பா புரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய ஆபத்துங்க. அது அந்த குழந்தை உங்ககிட்ட கேக்குற உதவிக்கான குரல். அது அவங்க கிட்ட அன்பா விசாரிக்கிறது மூலமா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, இதையெல்லாம் தாண்டி உங்க குழந்தைய பாதுகாக்க நீங்க செய்ய வேண்டிய அந்த 3 முக்கியமான செயல்கள் என்னன்னு பார்க்கலாம். 1. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு கேளுங்க. 2. அவங்க சொல்ற பதில்களை எந்த முன்கோபமும் இல்லாம ரொம்ப அமைதியா கேளுங்க. 3. யானாவது அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அத உடனே வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற துணிச்சலை அவங்களுக்கு கத்துக் கொடுங்க. குழந்தையோட பாதுகாப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாள் மட்டும் பேசிட்டு கடந்து போற விஷயம் இல்லங்க. அது ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சேர்ந்து குழந்தைகளுக்கு தர வேண்டிய ஒரு பாதுகாப்பான மற்றும் சுதந்திரமான சூழல். இப்போ நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். இந்த அறிகுறிகளை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலயும் உங்க குழந்தைய காக்குற ஒரு வலிமையான கேடயமா மாற நீங்க தயாரா? உங்களோட விழிப்புணர்வு தான் உங்க குழந்தையோட உண்மையான பாதுகாப்பு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல்களை உங்க நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஷேர் பண்ற இந்த சின்ன விழிப்புணர்வு இன்னொரு குழந்தையோட வாழ்க்கையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யலாம். எப்பவும் விழிப்புணர்வோடு இருப்போம், நம் குழந்தைகளை பாதுகாப்போம்.